ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷ்வக் ஃப்ரம் ZTS. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக போகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம், ஹை வெயிட்டேஜ்ன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் சம்டைம்ஸ் இப்படியும் போகிறது வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இப்படி சைட்வேஸ் போயிட்டு கூட மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெயின் லைன்லேயே விட்டு விளையாடிட்டு போவோம். ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை வழி இருக்குது. ஸோ அது எப்படி போகுன்றதை நீங்கள் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இது கீழே வராதீங்க. 147 கீழே வராமல் வராதீங்க. ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் வரணும். சரிங்களா? இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஸ்டாக்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது. இன்டர்டே பண்ணுறவங்களாம் இருக்காங்கள்ல, இன்டர்டே பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுமாரி இன்ஜெக்ஷன் மாதிரி வரும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ ஒரே ஸ்பைக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தீங்களோ இல்லைனா புட் ஆப்ஷன் போட்டிருந்தாலும் ஒரே ஒரு இதுதான், ஸ்பீடாக ஏற்றி அது கண்ணிமைக்கிற நொடி தான். கிட்டத்தட்ட ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஸ்பீடாக ஏற்றுவாங்க. இங்கேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் ஏற்றிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து சரியான இது கிட்டத்தட்ட 138 பாயிண்ட். எத்தனை நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஏற்றிட்டு அப்படியே கீழே இறக்குவானுங்க. ஸோ இதுமாரிலாம் நடக்கும். இதே இது கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றுவானுங்க. ஸோ இதுமாரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இதுமாரி இன்ஜெக்ஷன் வரும். சரிங்களா? இது வந்து 9:15 கேண்டில் இல்லை, இது வந்து 2:50க்கு வந்த கேண்டில். இப்படி தான் நடக்கும். இது வந்து எக்ஸ்பைரி டே, நிஃப்டி எக்ஸ்பைரி டேன்றனால ஸோ இன்டர்டே பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? அது எப்படி ஃபாஸ்ட்டாக இறக்குவாங்க, ஃபாஸ்ட்டாக இது பண்ணுவாங்க ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் இதுமாரி இது புது கான்செப்டாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு பேர் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ ஆரம்பித்தானுங்க அப்படியே ஃபுல்லாகவே சைட்வேஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாரி வந்துட்டுருக்கான். நிஃப்டியும் சரி, நிஃப்டி ஐடியும் சரி, நிஃப்டி பேங்க்கும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் டாப் மாரி வந்திருக்கு. ஒரே நிமிஷங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை உடச்சிட்டானா நாளைக்கு எப்படி வரான்றதை பார்க்கலாம். சரிங்களா? பார்ப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு ஏறி இருக்கான், இந்த அளவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியும். நிஃப்டி பேங்க்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கான் பாருங்கள். தெரியுதுங்களா? பார்ப்போம். இதை உடச்சிட்டானுங்கன்னா என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இல்லை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது, ஒரு 2 மலை மாரி. சரிங்களா? இதை உடைச்சிட்டானா 53,959 உடச்சிட்டானா நாளைக்கு கீழே தான். சரிங்களா? அப்படி இதுக்கு மேலே போச்சுன்னா நோ ப்ராப்ளம், அது மேலே போயிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்றது நாளைக்கு ட்ராக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அது இல்லாமல் இங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இது இருக்குல்ல, இந்த ப்ரெஷர் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவே ஒரு அறிகுறி தான் நாளைக்கு கீழே இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியான வாய்ப்பு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு பேங்க் நிஃப்டி. ஸோ பார்த்து சூதானமாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்க சொல்கிறேன், இன்வெஸ்டிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ இது வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டைமும் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சாதாரணமாக ரொம்ப நார்மலாக தான் முடிச்சிருக்கானுங்க. இந்த பேங்க் நிஃப்டி எப்போ பர்ஃபார்மன்ஸ் எடுத்ததோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் இந்த டபுள் டாப்பு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடைச்சானா அடுத்தது தான். சரி பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறி தான் இருக்கானுங்க. இதுக்கு மேலே போகணும், அதாவது 15க்கு மேலே போனாங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வைங்க. சும்மா இன்டர்டே பண்ணுறவங்களுக்கு சரி, ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு சரி. சரிங்களா? ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்விங் பண்ணுறவங்க அமைதியாக வேடிக்க மாட்டோம் பாருங்கள் என்ன நடக்குது. உங்களுடைய பொசிஷன் வந்து லைட்டாக கட் பண்ணிக்க. எதெல்லாம் ப்ராஃபிட் இருக்கும் இதுக்கு மேலே போச்சுன்னா, 15க்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கவனமாக உங்களோட பொசிஷன்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய கேஷ் வராது, சின்ன கரெக்ஷன் வரும், அவ்வளோதான். சரிங்களா? கிராஷ்லாம் அப்புறமா தான் வரும், பார்ப்போம். அது ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ எப்போ வரும்னு தெரியாது. அப்போ வரும்போது நம்ம வந்து அப்போவும் நம்ம கரெக்டாக கொடுப்போம், சிக்னல் கொடுத்துடலாம். சரிங்களா? ட்ராக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இது உடைக்கல, உடச்சதுக்கப்புறமா தான் இருக்குது. பார்ப்போம். உடச்சிட்டானா என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு வாட்ச் பண்ணுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான், வெறும் 61 பாயிண்ட் தான் இருக்கான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நாஸ்டாக் அவனும் பார்த்தீங்கன்னா அதே தான். இவனும் பார்த்தீங்கன்னா
ஓகே, ஓரளவுக்கு குறைச்சிருக்கானுங்க பார்ப்போம். இதுக்கு மேலே போகும். இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5935 இவனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் வரும்போது நம்ம மார்க்கெட்டிங் லைட்டாக கரெக்ஷன் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்டாலிட்டி, யூஎஸோட வால்டாலிட்டி அவன் பார்த்தீங்கன்னா உடைக்கிறான். நம்ம நேற்று ஆல்ரெடி பேசியிருந்தோம். இதை உடச்சிட்டானா இது வரைக்கும் வரும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை உடச்சிட்டாங்கன்னா போதும், நம்ம மார்க்கெட் வந்து நல்ல மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். கிட்ட தான் இருக்கான் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வருது. பார்ப்போம். இது ஒரு புல் பேக் தான். இது வந்து புல்லிஷ் காருங்க. சரிங்களா? இது இங்கே வந்துட்டு தான் திருப்பி மேலே போகும். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் வைஸ் தான் போயிட்டுருக்கான். பரவாயில்ல, பெரிய செல்லிங் வராமல் இருந்தால் சரி இவன்லாம். நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்க் லைட்டாக செல்லிங் வந்திருக்கு. சரிங்களா? பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவன் தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இங்கே ஆரம்பித்த ரேலி இது வரைக்கும் போயிருக்கான். இது வரைக்கும் போவோம். பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கான். இங்கே போனதுக்கப்புறம் வேணால் நாளைக்கு பாருங்கள் சின்ன செல்லிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன அந்த டபுள் டாப்பு பேங்க் நிஃப்டியில் அதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகும் பாருங்கள். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுவும் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணுங்கள். இதை குட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி இருக்கானா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, அப்போ நிஃப்டி ஐடி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நிஃப்டி விழுறானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் சரி. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் ட்ரேடிங்கில் வந்து இது சூப்பராக பண்ண முடியும். சரியா? இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப்பில் தான் இருக்கான். இது அப்புறம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதுலேயே தான் இருக்கான். பார்ப்போம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு மேலே வரானுங்க. பார்ப்போம். இந்த ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா மேலே வந்துடுவானுங்க. நெக்ஸ்ட்டு அசார் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு இதில் தான் இருக்கான். பார்ப்போம் எவ்வளோ நாள் சோதிக்கிறான்றது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. சொன்னதால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா உழைச்சானா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ பக்காவான ஒரு ஸ்டாக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டான். இங்கே வந்துட்டு தான் திரும்பும். இது ஒரு என்னன்னு சொல்கிற மாதிரி தான். பார்ப்போம். எரிடா அவனும் அதேமாரி தான். இது உடைக்கணும். உடச்சிட்டாங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு கலாட்டா இது கொடுத்துருந்தோம். பார்ப்போம். சைட்வைஸ் தான் போயிட்டுருக்கான். கீழே இறங்காமல் இருக்குது பாருங்கள், அதுவே பெரிய விஷயம். அதுதான் இது. கீழே இறங்காமல் இருந்தாவே போதும். இப்போ ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் இல்லை பயங்கரமாக விழுந்துட்டுருக்கானு. ஆனால் நம்ம சில ஸ்டாக்லாம் எடுத்துருப்போம். அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா சைட்வைஸ் போயிட்டுருப்போம். கீழே விழாமல் சைட்வைஸ் போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா அது இன்னும் புல்லிஷ்கான அறிகுறியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் விற்றுட்டு வராமல் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக இது பண்ணிடலாம். சரிங்களா? அப்போலோ பார்த்திங்கன்னா மைக்ரோஸ் அந்தளவுக்கு இல்லை. பார்ப்போம். இது உடைக்காத வரைக்கும் போகாதீங்க. ஏன்னா அதுதான். பார்ப்போம். ஆர்பிஎன்எல் ஓகே, சைட்வேஸ் தான். எக்ஸிகாம் சைட்வேஸில் தான் இருக்கும். உடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் ட்ராக் பண்ணும்போது இப்போ இங்கே உடைச்சான்ல, இங்கே உடைக்கும் போது நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். உடைச்சதுக்கப்புறம் பொறுமையாக ஏறாம பாருங்க. அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான்? 56% இருக்கான். பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குன்ற பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.